எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இந்தியாவில் உள்ள அனைவருடைய மனதையும் வென்றுவிட்டார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உண்மையில் நரேந்திரா தான் பப்புவாகவும் இல்ல பூடா பப்புவாகவும் ராகுல் காந்தி சிங்கத்தை போலவும் காட்சியளித்தார். RSS, பாஜக, நரேந்திரா, அமித்ஷா, அதானி, அம்பானி, அதிகார வர்க்கம், ஆதிக்க வர்க்கம் என பாசிச சக்திகள் அனைத்தையுமே தூக்கம் இழக்க செய்திருக்கிறார் ராகுல் காந்தி. இனியும் ராகுலை விட்டு வைக்கலாமா? பதவியை பறிக்க மீண்டும் சதி திட்டம் தீட்டும் பாஜக. நீட் சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வசம் செல்கிறதா? என்டிஏ கூட்டணி எம்பிகளை கூட்டி ஆலோசனை நடத்திய நரேந்திரா. இந்த செய்திகள் குறித்து தான் இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் ஒரே பால்ல அடிச்ச சிக்ஸர் பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த பாஜக சங்கி கூட்டத்தையும் RSS கூட்டத்தையுமே கதி கலங்க வச்சு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. கடந்த 10 ஆண்டுகள்ல தன்னை ஒரு மன்னாதி மன்னன் போல நினைத்து கொண்டு வலம் வந்து கொண்டிருந்த நரேந்திராவுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவருடைய கால்களே நடுங்கி போகிற அளவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வைத்த வாதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேசிய அளவுல மிகப்பெரிய விவாதத்தை உண்டாக்கி இருக்குது. அந்த அளவுக்கு ஆணித்தரமான கருத்துக்களை வைத்திருந்தாரு. எந்த இந்து கடவுள்களை காட்டி இவர்கள் நாட்டில் மத அரசியல் செய்கிறார்களோ அந்த இந்து கடவுள்களையும் அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மகான்களின் வார்த்தைகளையுமே குறிப்பிட்டு யார் உண்மையான இந்துக்கள், பாஜக RSS காரர்கள் உண்மையான இந்துக்கள் அல்ல அப்படின்றத பட்டவர்த்தனமாக நாடாளுமன்றத்தில் அடிச்சு சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய மதவெறி அரசியலுக்கு மிகப்பெரிய செருப்படி கொடுத்த மாதிரி இருந்தது. நரேந்திராவோட முகத்தில் நேற்று சொன்னது போல கொஞ்சம் கூட ஈயாடல. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திரா முகத்தில் ராகுல் காந்தி பேசிய பேச்சினாலே ஏற்பட்ட தாக்கத்தின் கடுகடுப்பு இப்பவும் இருக்குது. ராகுல் காந்தியோட இந்த உரை பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திராவை மட்டும் கதி கலங்கி போக வைக்கல, கொலை நடுங்க வைக்கல. மாறாக அவர் கூடவே எப்பொழுதும் இருக்கின்ற அமித்ஷாவுக்கும் கொலை நடுங்க வைத்திருக்கிறது. ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கொலை நடுங்கி போக வச்சிருக்குது. நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்களுடைய உரையை பார்த்தீங்கன்னாக்கா இந்திய கூட்டணி எம்பிக்கள் மட்டும் இல்லைங்க, பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் கூட ராகுல் காந்தியோட பேச்சும் ராகுல் காந்தி வைத்திருந்த கருத்துக்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போற போக்குல. கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திராவோட கண்ணசிவுக்கு ஏற்ப எதிர்கட்சி தலைவர்களை பேச விடாம, எதிர்கட்சி எம்பிகளை பேச விடாம கூச்சலிட்டு நாடாளுமன்றத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் பாஜகவினர். ஆனா இப்பொழுது ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் நரேந்திரா வேற வழியே இல்லாம எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது அமர்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி தலைவரே இல்லாம நாங்க பாட்டுக்கு எங்களோட இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமாக அவையை நடத்திட்டு இருந்தோமே, ஆனா இப்ப எங்களுடைய நிலைமை இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு பாஜகவினர் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே தங்களுக்குள்ளாகவே புலம்பி தள்ளுறாங்களாமா. நரேந்திரா தன்னுடைய கடந்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய நியாயமான கருத்துக்களுக்கு செவி மடுக்காம அவர் பாட்டுக்கு தான் தோன்றித்தனமாக செய்து கொண்டிருந்தாரு. எதிர்கட்சி உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய பல முக்கியமான விஷயம், குறிப்பா மணிப்பூர் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அவர்களை கிண்டல் அடித்து ஏளனம்லாம் செய்தாரு. ஆனா பாத்தீங்கன்னாக்கா 10 ஆண்டுகளுக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் பேசின பேச்சை கேட்டு நரேந்திராவாலே தாங்க முடியாம குறுக்கிட்டு பேசுற அளவுக்கு நரேந்திராவுடைய நிலைமை போயிடுச்சு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வைத்த கருத்துக்கள் எல்லாமே அந்த அளவுக்கு ஆழமாவும் ஆணித்தரமாவும் இருந்தது. ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பாஜகவின் முகத்திரையை கிழிச்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா கடந்த 10 ஆண்டுகளாக இப்படி எல்லாம் யாரும் பேசினதே இல்லை. இப்படி ராகுல் காந்தி இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு டென்ஷனான அமித்ஷா அவர்கள் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களிடமே நேரடியாக கடுகெடுத்து அவர் மீதே குற்றம் சாட்டுறாரு. அதுவும் நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா அமித்ஷா அவர்கள் எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை பேச அனுமதியுங்கள் அப்படின்னு சபாநாயகரை பார்த்து கெஞ்சி கதறி கூத்தாடினதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே பார்த்து எள்ளி நகையாடி சிரிச்சாங்க. அமித்ஷா இந்த அளவுக்கு பயந்து போய் கதறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிகிறது ராகுல் காந்தி அவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய இந்திய மக்கள் மனசுல ஆழமா பதியுது. அது பாத்தீங்கன்னாக்கா மக்கள் தாங்க என்னதான் ராகுல் காந்தி அவர்களை மட்டம் தட்டி பப்பு பப்புன்னு சொன்னாலும் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் மக்கள் மனசுல
ஒரு விதமான புதிய ஜனநாயக தாக்கத்தை உருவாக்குது, அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது அதிக விவாதத்தை மக்களே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துதான் நரேந்திரா பதறாரு. நரேந்திரா பதறதை பார்த்துட்டு அமித்ஷா கதறாரு சபாநாயகர் கிட்ட. நரேந்திராவாகட்டும் அமித்ஷாவாகட்டும் ஒட்டுமொத்த பாஜக உறுப்பினர்களுமே பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே செய்கின்ற மதவாத அரசியல் மற்றும் திரித்து பேசும் அரசியலை கையில் எடுத்து ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சை வந்துட்டு திரித்து பேசி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களையுமே வன்முறையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு அப்படின்ற மாதிரி நரேந்திரா குறுக்கிட்டு சொல்லும் போது ராகுல் காந்தி அவர்கள் சரியான விளக்கத்தையும் அதே சமயத்தில் கொடுத்துட்டாரு. நான் ஒட்டுமொத்த இந்துக்களையும் சொல்லல, வன்முறையை தூண்டக்கூடிய பாஜக RSS தான் வன்முறையாளர்கள், பாஜகவும் RSSும் இந்துக்களே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. ராகுல் காந்தி இப்படி தெளிவா சொன்னோடனே பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு இந்த திரிபுவாதத்தை பண்ணி ராகுல் காந்தி இந்துக்களுக்கு எதிராக, ஏன் ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பேசின உடனே அந்த கண்டென்ட் கூட முழுசா என்னன்னு தெரியாம நம்மளுடைய நுனிப்புள் மேய்கின்ற ஆடு அண்ணாமலை இருக்கு இல்லைங்களா, அது பாட்டுக்கு ஒரு கருத்தை சொல்லுது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் ராகுல் காந்தி இந்துக்களை வந்துட்டு இழிவுபடுத்திட்டாங்கன்றாங்க. அக்கா தமிழிசை அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் யாரை சொல்கிறாங்க என்னன்றது. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாகவே ராகுல் காந்தி இந்துக்களை இழிவுபடுத்தினான்னு சொல்லிட்டு கட்டினாங்க. ஆனால் இவர்கள் செய்த அத்தனை திரிபுவாதத்தையும் மக்கள் துளி கூட நம்பல. ஏன்னா உண்மையான இந்து மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி இந்து மதத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்கிறது. அவர்களுக்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கையோ பற்றோ கிடையாது. அவர்கள் வந்துட்டு அரசியலுக்காக இந்து மத வெறியை பரப்புகிறார்கள். பாஜகவினர் உண்மையான இந்துக்களே கிடையாது. ஒருத்த பாஜக இருக்கானாக்கா அவன் உண்மையான இந்துவா இருக்க முடியாத நிலைமைக்கு மக்களுடைய மனநிலையில மாற்றம் வந்திருக்குது. எப்படியாவது தங்கள் வசம் இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் மூலமாக ராகுல் காந்தி மீண்டும் டேமேஜ் பண்ணலாம் நினைத்த நரேந்திரா அவர்கள் இந்த விஷயத்துல முதலடி வைக்கும் போது ராகுல் காந்தி 10 அடி எடுத்துட்டு போயிட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு தான் என்ன சொன்னோம் அப்படின்றத கொண்டு சேர்த்ததுனால கோடி மீடியாக்கள் செய்கின்ற திரிபுவாதமும் இந்த விஷயத்தில் அவர்களுக்கு கை கொடுக்கல. ஏன்னா நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சில் ஒவ்வொன்றிலும் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மனசுல ஆழமா கொண்டு போய் சேர்த்து இருக்குது. மக்களும் ராகுல் காந்தியோட கருத்துக்களை வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பதட்டத்தால தான் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 10 ஆண்டுகளாக நரேந்திரா பரிவாரனாங்க, விஸ்வகுருனாங்க எல்லாம் சொன்னாங்க. கடைசியில் ஆனால் ஒருபோதும் கூட வந்துட்டு தாங்கள் கூட்டணி ஆட்சி நடத்தணும்னு சொன்னதே கிடையாது. ஆனால் இப்பொழுது என்டிஏ கூட்டணி அரசுன்னு சொல்லிட்டு பாஜகவினரும் நரேந்திராவும் அமித்ஷாவும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவும் RSS சங்கி கூட்டமும் தான் பார்த்தீங்கன்னாக்கா கதறிட்டு பதறிட்டு இருக்காங்க. ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட ராகுல் காந்தி அவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. குறிப்பா நிதிஷ்குமார், சந்திரபாபு, ஏக்நாத், குமாரசாமி போன்ற ஒருத்தர் கூட ராகுல் காந்தியோட பேச்சுக்கு வந்துட்டு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம இருக்கிறது நரேந்திரா குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னாக்கா மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து கேள்வி கேட்கறதுக்கு வலுவான எதிர்க்கட்சி எதுவுமே இல்லாத நிலை இருந்தது. ஆனா இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வலுவான குரலாக எதிர்க்கட்சிகளின் சார்பில் எழுப்பும் போது இதையெல்லாம் சங்கி குரூப்புகளால் தாங்க முடியல. நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சுக்கள்ல முக்கியமான 11 வார்த்தைகளை சபாநாயகர் அவர்கள் நீக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திரா மற்றும் அமித்ஷா, அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திரா மற்றும் அமித்ஷாவுடைய ஆலோசனையின் பேரில் ராகுல் காந்தி அவர்களுடைய பதவியை பறிப்பதற்கான சதி திட்டங்களை மீண்டும் தயார் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. அலகாபாத் லக்னோ நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி அவர் ஒரு இந்திய குடிமகனே கிடையாது, அவர் லண்டன் குடியுரிமை பெற்றவர், அதனால அவர் MP பதவி வகிக்கிறதுக்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு வழக்குகள் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அந்த வழக்குகள் நீதிபதி முன்னாடி நிக்கவே இல்லை. ஆனாலும் பாத்தீங்க எப்படியாவது ஏதாவது ஒரு சதி திட்டத்தை பண்ணி நீதித்துறையில வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியாவது
ராகுல் காந்தியோட பதவி வந்துட்டு பறிக்கணும்னு சொல்லிட்டு பாஜக சங்கி கூட்டம் சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டு இருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது எடுத்திருக்கின்ற இந்த அவதாரத்தை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியினரால தாங்கிக்க முடியல. நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பலமா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதுவே பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியால துளியும் பொறுத்து கொள்ள முடியல. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சுக்களும் அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய மக்கள் மத்தியில இளைஞர்கள்ட்ட பெண்கள்கிட்டையும் மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு அரசியல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் ஓபிசி மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது. அதன் காரணமாக தான் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்திலே மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்குது. இனி ராகுல் காந்திய நிழலை தொடர் நினைத்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி காணாம போயிடும் அப்படின்ற நிலைமைக்கு மக்கள் கிட்ட ராகுல் காந்தியோட செல்வாக்கு உயர்ந்திருக்குது. இந்த சூழ்நிலையில தான் ராகுல் காந்தியோடு கரம் கோர்த்திருக்கின்ற அகிலேஷ் அவர்கள் தீவிர அரசியலை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா சமூக நீதி அரசியலை விமர்சையாக பெரிதளவுல பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. நாடாளுமன்றத்திற்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்கா இந்த நரேந்திரா தலைமையிலான அரசு வெகு நாட்கள் நீடிக்காது, விரைவில் கவிழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது என்றும் சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களும் அகிலேஷ் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய முக்கிய அரசியலாக இருந்த சமூக நீதி அரசியல அவர்களும் கையில் எடுத்திருப்பது வந்து பாத்தீங்கன்னாக்கா கடந்த 10 ஆண்டுகள் மட்டும் இல்ல பல்வேறு நிலைகளிலும் அடக்குமுறைகளை செய்து கொண்டிருந்த பாஜக RSS உடைய அரசியலை வேறறுக்க செய்யும் சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சமூக நீதி அரசியலை தான் ராகுல் காந்தி, அகிலேஷ், மகுவா மொய்த்ரா, தேஜஸ்வி, கனிமொழி போன்ற இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்கள் குரல்கள் மூலமாக நாடாளுமன்றத்துல பதிவு செய்யறாங்க. இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது பெரும்பான்மையான இந்துக்கள்ல 80% மேல நேரடியாக அந்த மக்கள் மனசுல வந்துட்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. பாரதிய ஜனதா கட்சியுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு காரணமா அமையுது. இதனாலதான் நரேந்திரா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுடைய கூட்டத்தை கூட்டி ஆதரவு கேட்கிறாரு. கடந்த 10 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாத நரேந்திரா இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்டு வச்சு பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு என்பதுதான் நரேந்திரா பூடா பப்புவாய் மாறி இருக்கிறாருன்னு சொல்லலாம். உண்மையிலே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சிறந்த தலைவனாக இப்பொழுது உருவெடுத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழல்ல தான் நரேந்திரா அவர்களுக்கு இந்த சூழல்ல தான் நரேந்திரா அவர்களுக்கு கூடுதலா தலைவலியை அதிகப்படுத்துற வேலையா நீட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய 5 நபர்கள் கொண்ட உச்சநீதி பெஞ்ச் வந்துட்டு விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. தேர்தல் பத்திர முறைகேடு, சண்டிகர் மேயர் தேர்தல் முறைகேடு, பில்கிஸ் பானு வழக்கு, இவை எல்லாத்துலயுமே நரேந்திரா அரசு செயல்பட்ட விதத்துக்கு எல்லாம் சரியான சம்மட்டியடைய சவுக்கடியை கொடுத்தவர் தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள். அதனால பாத்தீங்கன்னாக்கா மேற்கண்ட வழக்குகள்ல எப்படி அவர்கிட்ட அடி வாங்கினாங்களோ அதே போன்ற ஒரு அடியை வந்துட்டு மீண்டும் அவரிடம் வாங்குவதற்கு நரேந்திர அரசு ரெடி ஆகிட்டு இருக்குன்னே சொல்றாங்க. இந்த வழக்கு விசாரணையும் போது நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட முறைகேடுகள் எல்லாம் நிரூபணம் செய்யப்பட்டாக்கா நீட் தேர்வு முறையே ரத்தாகிற நிலைமை வந்துடும் அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. வருகின்ற ஜூலை 8ஆம் தேதி திரு சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்துட்டு விசாரிக்க தொடங்க இருக்கிறாங்க. அப்படி விசாரிக்க தொடங்கிட்டாலே போதும் பாஜக நரேந்திர அரசாங்கத்துடைய அத்தனை தில்லுமுள்ளுகளும் இதுல இருந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். கடந்த 7 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா 70க்கும் மேற்பட்ட வினாத்தாள்கள் வந்துட்டு கசிவிடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல பேசிய பேச்சு நாட்டு மக்கள் மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்குது. அதனால பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்துல பாஜகவுடைய அத்தனை ஊழல்களும் முறைகேடுகளும் எப்படி தேர்தல் பத்திர முறைகேடுகள்ல வந்து வெளியே வந்ததோ அதே போல நீதிமன்றம் இந்த விஷயங்களை வெளியிட்டு பாஜக நரேந்திராவுடைய
பிம்பங்களை வந்துட்டு உடைச்சு காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல்ல தான் நீட் தேர்வு குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளேயே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநிலத்துல ஏக்நாத் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் கிளம்பின நீட் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வட மாநிலங்கள் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்குது. இந்த நீட் முறைகேடு விஷயத்தால பல்வேறு மாநிலங்கள்ல நீட் தங்களுக்கு வேண்டான்ற நிலைப்பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்ற தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த நிலைமையில இதுவரைக்கும் இந்த நீட் தேர்வு முறைகேடு குறித்து ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரோ ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோ ஒரு தடவை கூட வாயை திறக்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மனசுல மிகப்பெரிய ஆத்திரத்தை உண்டாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் வைக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியை வந்துட்டு மக்கள்கிட்ட தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டே இருக்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பாரதிய கூட்டணியில் இருந்தாலும் பாஜகவை தனித்து விடுவது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்களாம். ஏன்னா அவர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்சி தொடர்வதற்கு ஆதரவு கொடுத்ததற்காகவே மக்களுடைய கோபம் அவர்கள் மேல திரும்பி இருக்குது. இதுல நரேந்திரா செய்கின்ற அத்தனை தகுதி திட்டங்களுக்கும் தாங்களும் துணை போனாக்கா மக்களுடைய கோபம் தங்கள் பக்கம் பெருமளவு திரும்பும். ஒருவேளை மக்கள் வந்துட்டு நரேந்திராவையும் பாஜக மன்னித்தாலும் தங்களை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயங்கள்ல பாஜகவை தனித்தே விட்டுட்டாங்க. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு அனாதையாக நின்று கொண்டு இருக்கிறது அப்படின்றத யதார்த்தமா இருக்குது. எது எப்படினாலும் சரி இன்னும் அடுத்தடுத்த அரசியல் சதிராட்டங்கள் என்னென்ன நடக்குதுன்றது குறித்து தொடர்ந்து பேசும் தோழர்களே. மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே, அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி, மிஸ்டர் அன்புமணி, உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை. இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும், எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். 10.5 கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தணும். எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும். திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 100% நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வு கொடுத்து